வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞன் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையை அடுத்த இடங்கணம் சாலை பகுதியை சேர்ந்த அண்ணாதுரையின் மகள் வினுப்பிரியா தனது முகத்தை வேறொரு பெண்ணின் உடலோடு இணைத்து ஆபாசமாக சித்தரித்து பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்த வினுப்பிரியா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வினுப்பிரியா உடலை வாங்க மறுத்து பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அளித்த உறுதியின் பேரில் அவர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர். வினுப்பிரியாவின் உடல் காடையாம்பட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வினுப்பிரியாவின் புகைப்படம் ஆபாசமாக சித்தரித்து செல்போன் ஒன்றின் மூலமாக பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை போலீசார் கண்டறிந்தனர். பின்னர் அந்த செல்போன் IMEI நம்பர் மூலமாக வினுப்பிரியாவின் புகைப்படத்தை பேஸ்புக்கில் ஆபாசமாக பதிவேற்றம் செய்த நபர் கல்பாரப்பட்டியை சேர்ந்த சுரேஷ் என்று போலீசார் முடிவுக்கு வந்தனர். பின்னர் சுரேஷை பிடித்து விசாரித்த போது வினுப்பிரியா புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்ததை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. என்ன தகவல் கேட்டுட்டு இருந்தோம், அது வந்துருச்சு. அது வந்த உடனே அதுக்கு அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஃபோன் இருந்து இது அப்லோட் ஆயிடுச்சு அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபோன் யாருக்கு இருக்கு அதை தெரிஞ்சு அந்த ஆளுக்கு நம்ம இன்னைக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம். அவர் பேர் சுரேஷ், 21 வயசு, ஒரு தடை யூனிட்ல வேலை செய்கிறாங்க. இந்த ஃபோனை கூட அவருக்கு ஒரு பார்த்துருக்காங்க. இந்த யூனிட்ல வரும்போது அவர்கிட்ட பார்த்துருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் விரும்பிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணல. அதுக்காக இந்த ஒரு வெஞ்சன்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. முகமுள்ள வந்து பதிவிறக்கம் பண்ணது எல்லாமே இவரோட தான் இருக்கு. ஆமாம், இவரோட தான் இருக்கு. அதை எல்லாம் பென் டிரைவ் அண்ட் இவருடைய ஃபோன் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோனில் ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு அவர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சீக்கிரமே நம்ம இந்த கேஸ் சார்ஜ் ஷீட் பண்ணி இந்த கேஸில் ஒரே அக்யூஸ்ல இருக்காங்க. அவங்க தான் மட்டும் இப்போ அவர் வந்து சேலம் கோர்ட்ல வந்து அதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து மாலையில் சுரேஷை சங்ககிரி 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். சுரேஷை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவன் சேலம் மத்திய சிறையில் அழைக்கப்பட்டான். பேஸ்புக்கில் ஆபாச படம் வெளியான விவகாரத்தில் விசாரணை நடத்த வினுப்பிரியாவின் தந்தை அண்ணாதுரையிடம் 2000 ரூபாய் மதிப்பிலான செல்போனை லஞ்சமாக வாங்கிய குற்றச்சாட்டில் சேலம் மாநகர சைபர் கிரைம் தலைமை காவலர் சுரேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியை சேர்ந்த இளம்பெண் வினுப்பிரியாவின் புகைப்படம் சில நாட்களுக்கு முன் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு சமூக வலைதளமான பேஸ்புக்கில் வெளியிடப்பட்டது. இது குறித்து வினுப்பிரியாவின் பெற்றோர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பேஸ்புக் கணக்கை முடக்க வேண்டும் எனில் தனக்கு லஞ்சம் தர வேண்டும் என கூறி சைபர் கிரைம் தலைமை காவலரான சுரேஷ்குமார் 2000 ரூபாய் மதிப்பிலான செல்போனை பெற்றுக் கொண்டதாக வினுப்பிரியாவின் தந்தை அண்ணாதுரை குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தலைமை காவலர் சுரேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் சுமித் சரண் உத்தரவிட்டுள்ளார். ஒரே அக்யூஸ்ல இருக்காங்க. அவங்க தான் மட்டும் இப்போ அவர் வந்து சேலம் கோர்ட்ல வந்து அதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து மாலையில் சுரேஷை சங்ககிரி 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். சுரேஷை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவன் சேலம் மத்திய சிறையில் அழைக்கப்பட்டான். காரணமான வழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞன் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டான். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையை அடுத்த இடங்கணம் சாலை பகுதியை சேர்ந்த அண்ணாதுரையின் மகள் வினுப்பிரியா தனது முகத்தை வேறொரு பெண்ணின் உடலோடு இணைத்து ஆபாசமாக சித்தரித்து பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்த வினுப்பிரியா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வினுப்பிரியா உடலை வாங்க மறுத்து பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அளித்த உறுதியின் பேரில் அவர்கள் உடலை பெற்றுக் கொண்டனர்.
வினுப்பிரியாவின் உடல் காடையாம்பட்டை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வினுப்பிரியாவின் புகைப்படம் ஆபாசமாக சித்தரித்து செல்போன் ஒன்றின் மூலமாக பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை போலீசார் கண்டறிந்தனர். பின்னர் அந்த செல்போன் IMEI நம்பர் மூலமாக வினுப்பிரியாவின் புகைப்படத்தை பேஸ்புக்கில் ஆபாசமாக பதிவேற்றம் செய்த நபர் கல்பாரப்பட்டியை சேர்ந்த சுரேஷ் என்று போலீசார் முடிவு ஒரு பார்த்துருக்காங்க. அந்த இந்த யூனிட்ல வரும்போது அவர்கிட்ட பார்த்துருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் விரும்பிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணல. அதுக்காக இந்த ஒரு வெஞ்சன்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. முகநூலில் வந்து பதிவிறக்கம் பண்ணது எல்லாமே இவரோட தான் இருக்கு. ஆமாம், இவரோட தான் இருக்கு. அதை எல்லாம் பென் டிரைவ் அண்ட் இவருடைய ஃபோன் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோனில் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு அவர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எல்லா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சீக்கிரமே நம்ம இந்த கேஸ் சார்ஜ் ஷீட் பண்ணி இந்த கேஸில் வந்து அவர் நம்பர் 1 அக்யூஸ்ட் வந்தனர். பின்னர் சுரேஷை பிடித்து விசாரித்த போது வினுப்பிரியா புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பேஸ்புக்கில் பதிவேற்றம் செய்ததை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. என்ன தகவல் கேட்டுட்டு இருந்தோம், அது வந்துருச்சு. அது வந்த உடனே அதுக்கு அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஃபோன் இருந்து இது அப்லோட் ஆயிடுச்சு அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபோன் யாருக்கு இருக்கு அதை தெரிஞ்சு அந்த ஆளுக்கு நம்ம இன்னைக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம். அவர் பேர் சுரேஷ், 21 வயசு, ஒரு தடை யூனிட்ல வேலை செய்கிறாங்க. இந்த ஃபோனை கூட அவருக்கு